தோஸ் நான் ஸ்டே பண்ணியிருந்த இந்த காட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபார்ம் ஹவுஸு. அந்த ஹவுஸில் இருந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இருந்தாங்க. அதில் ஸ்வான்கோஸ் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இந்த பேர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது அங்கே உள்ள பேர்ட்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. அது தனியாக இருந்ததுனால டக்குன்னு திறந்து விட்டோன்னே ஓடியே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது திரும்ப எப்படி வரும்னு கேட்டேன் நான். அது ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் போயிட்டு வந்துரும்பா அப்படின்னாங்க அவங்க. முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேட்டப் பண்ணிட்டு இருக்குது. இஸ் எ பிளேயிங் பாருங்க. என்கிட்ட வந்தோடனே வந்து என் ஷூவை கடிச்சு எகைன் நோ எகைன் ஓ பயங்கர ஷேட்டப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓ எப்படி இருக்கு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஃபைன். அவ பாத்துக்கிறேன். நான் என்ன அவனை கூட்டிட்டு போயிடுவேன். சைலண்டா இருந்தாலும் இது பயங்கர சேட்டப் பண்ணிட்டு இருந்தது. அது கிட்டவே வந்து அலோவ் பண்ணவே மாட்டேங்குது. இது வந்து இட் இஸ் அமெரிக்கன் இஸ் அமெரிக்கன் breed இது this one right what is this one it's African yeah is African is Americans sorry okay he is a Pratap so okay thanks to आपको location भेज दो ठीक है Tamil பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ப்ரீடு ஒன்று, அமெரிக்கன் ப்ரீட்ஸ் ஒன்று இருந்தது. அதில் ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ப்ரீடு. மற்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆஃப்ரிக்கன் ப்ரீட்ஸு. ரெண்டுமே பயங்கர சேட்டை. ஒன்று மேல் அண்ட் ஃபீமேலு. ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஒயிட்டுங்கிறது ஃபீமேல். அது I took both there. We are asking water and in the bucket. So. Both are same or different breeds? And he is African. African. She is American. Oh. He is African bees and she is. Okay, geese go well with each other. Is not allowed outside. I think those people is not allowed. It's blocking. Yeah. Okay, enough. Right. Are you come or busy? No, you take. நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய பிரதாப் அவருடைய ஃபார்ம் ஹவுஸ் வந்து போய் பார்க்க போனோம் உள்ளார. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருந்து அவருக்கு தேவையான அக்ரி ஓரியன்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம் அதில் என்ன அப்படின்னு. இங்கே டென்ட் போட வேண்டாம், எனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, அங்கே வந்து படுத்துக்கிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அழகாக சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருந்தது. நான் அப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து டென்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லை உள்ளார வேணால் படுத்துங்க அப்படின்னாரு. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு நேற்று நான் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி மறுநாள் மார்னிங் வந்து நான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்னால் பாருங்களேன். அவரோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரைஸ் எல்லாமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து சில்லி இது மாதிரிலாம் வந்து இப்போ இது போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து அன்னைக்கு தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ். இதை பாருங்கள், பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அவரோடது இருக்குது. இங்கே வந்து நிறைய விவசாயம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கொடி, அந்த சில்லி வந்து பாருங்கள், சில்லி சில்லி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க இதில். இது கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
ஸோ இவ்வளோ அழகான ஃபார்ம் ஹவுஸில் எல்லாமே வாட்டர் ஆட்டோ டூ யூக்கன் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போ வெளியில் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எங்களோட லக்கேஜ்னா வந்து என்னுடைய இதில் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் போட்டுட்டு உள்ளார போட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. இஃப் யூ வாண்ட் நீ ஸ்லீப் தூங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் உள்ளார ரூமை நீங்கள் எடுத்துக்கலாம். குக் பண்ணணும் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் வெளியில் போய்க்கிறேன், அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னே டக்குன்னு சார் என்ன பண்ணேன், ஸோ ஓகே கேரியானோ அப்படின்ட்டாரு. ஸோ மேங்கோ பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், மோட்டிவேஷனலாக வந்து இருக்கும். கோகனட் அது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அவரோட இடம் பண்ணுங்க. தான் அது. அந்த அன்டில் இதை பாருங்க, அந்த தென்னைமரம் முடியுது பார்த்தீங்களா, அந்த தென்னைமரம் வரைக்கும் எல்லாமே அவரோட இடம் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அவரோட இடம் தான். ஸோ இங்கே வந்து இந்த நல்லா அழகாக பண்ணிக்கிறாங்க. அந்த லாஸ்ட்டில் ஒரு மேங்கோ, இந்த லாஸ்ட்டில் ஒரு மேங்கோ. ஸோ பாருங்களேன், மேங்கோ ட்ரீ, சாரி மேங்கோ இல்லை மேங்கோ ட்ரீ. ஸோ பாருங்கள், இந்த இதுனா ஒரு கீரை பாருங்கள். இந்த ஒரு கீரை வந்து பார்த்தீங்கன்னா இது மெரூன் கலரில் இருக்கு பாருங்கள். இது ஒரு கீரை, பசலை கீரை இந்த இதுனா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அன்டில் அங்கே பாருங்கள், இது ஹியர் அந்த இதில் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸோ இந்த விவசாயம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போது இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க அங்கே. ஸோ நம்ம வந்து வாழைத்தோப்பு இது, அதுக்கான எரு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த எருவை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த எருவை எடுத்து அவங்க வந்து அந்த எருவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்டில் அந்த இடத்துல ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இது கூட பார்த்தேன் நான், ஃப்ரூட்ஸு. ஸோ வந்து அங்கே அருமையாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய பழம் வந்து பார்க்க முடியுது. போய் பார்க்கலாம். அதுங்க சீத்தாப்பழம் மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஸோ கைஸ், இது இன்னும் பழுக்கலை. பழுக்குன்னா வேணும்னா பறித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இது இன்னும் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. ஸோ இதை பாருங்க, இது ஒரு பழம். இதை விட பெரிய பழம் வந்து காமிக்கிறோம் பாருங்க. பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. என்ன கைஸ், இது பழல படிச்சிருந்தா நல்லா பறித்து சாப்பிட்ருப்பேன் நான். ஸோ இதை ஒரு ஏற்கனவே கடிச்சு சாப்பிட்ருக்கு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, எல்லாமே காயாக தான் இருக்குது. ஸோ இந்த சீத்தாப்பழம் வந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொய்யாப்பழம், சப்போட்டா. ஸோ சப்போட்டா வந்து இன்னும் காயாக தான் இருக்குது. ஸோ சப்போட்டா பழம் இந்த இதில் எல்லாம் எதுவும் பழக்கம் இல்லையே காய். சப்போட்டா இந்த இதில் சீசனுக்கு, ஆனால் இது 1-2 தான் இருக்குது, கம்மியாக தான். இப்போ தான் பூ வச்சுருக்குது. இதை பாருங்க, இப்போ தான் காய்க்குது. ஸோ நிறைய கொடிகள்லாம் வச்சு வளர்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளிக்குன்னு தனியாக ஒரு இடத்த வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பாளி. ஸோ நம்ம அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எவ்வளோ அசால்ட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை விட பெரிய மரம்னா இதில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடுக்கு செம்பருத்தி. சியால், இது என்ன மரம் அப்படின்னு தெரியல. இதோ முந்திரியா தெரியல. இது ஒரு இது இருந்துச்சு. இந்த
இந்த இடத்துல வேற எல்லாமே நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்க, எல்லாம் இந்த ஃபயர் இது போட்டதில் இந்த பூனை இதாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் பம்பளி மாஸா பம்பளி மாஸ் பாருங்களேன். அந்த செடினா இங்கே எப்பப்போ நடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறனால அது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இதை பாருங்களேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நான் மழை நேரத்தில் அப்படிங்கிறப்போ எடுத்து நட்டு வச்சுருவாங்க பெருசாக இருந்ததுக்கப்புறம். துளசி துளசி சாப்பிட்டு தொண்டைக்கு ரொம்ப நல்லது. ஸோ கைஸ், ஸோ த்ரோட்டில் பெயினில் இருக்கிறது எல்லாமே வந்து இதாகிடும். இட்ஸ் அ குட் மெடிசன் ஃபார் இது மெடிசன். ஸோ அது வந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இது நான் இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அந்த இது ஃபார்ம் ஹவுஸுக்குன்னு தண்ணி பாருங்க எவ்வளோ. அது வந்து ஊற்றுது 2 கிணறு உள்ளார தண்ணி வருதுன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே சுற்றி வந்து கிணறு தண்ணி நீங்கும். சென்ட்ரலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று அதுலேருந்து தான் வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு அக்ரி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தாலே இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு இடம் காலியாக இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு செடியை வந்து நம்ம வச்சோம்னா அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பலனெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது யாராலும். இட்ஸ் அ க்ரோட்டன்ஸ், இட்ஸ் அ கலர்ஃபுல் ஃப்ளவர். ஸோ இந்த ரூம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மேக் இட் சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸில். எல்லாமே வந்து இட்ஸ் அ ஓன் பில்டப் தான் இவங்க கொடுக்குற ஐடியா தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம அந்த சைடு போய் பேசுவோம். ஸோ ஹியர் இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்க, இது பழமா, இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் சின்ன சின்ன பழமாக தான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெருசாக இருக்குது. வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பாருங்கள் நிறைய இருக்குது. இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் சிலது வந்து காஞ்சி இருக்குது. ஸோ சிலது அவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னாக்கா இதனுடைய மண்ணோட இதை வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அந்த எரு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்ம்ஸ் அந்த அளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ நம்ம அதுக்கப்புறம் வெளில போய் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.